ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஃபன் ஃபேக்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முன்னாடியே நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிடுறேன். இது பொலிட்டிக்கல் ஃபன்னி வீடியோஸ் கிடையாது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேங்க, என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. ஒரு படத்தை எப்படிலாம் அரசியலாக்கணும், எப்படிலாம் ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தணும், இந்த மீடியாவும் சரி ஒரு சில கட்சிக்காரங்களும் சரி ஏன் சாதி வெறி பிடிச்சி அலையிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எங்க பார்த்தாலும் சாதி, எதுல பார்த்தாலும் சாதி. அவன் வீட்டுக்கு போகாதான், வீட்டுல தண்ணி வாங்கி குடிக்காதான், வீட்டுல சாப்பிடாத, அவன் கூட சுத்தாத, கேட்டா அவன் கீழ் ஜாதி. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். உனக்கு அடிபட்டாலும் ரத்த சிவப்பு கலர்ல தான் வரும், அவனுக்கு அடிபட்டாலும் ரத்த சிவப்பு கலர்ல தான் வரும். உனக்கு இருக்க மாதிரி தான் அவனுக்கு கை, காலு, மண்டை, மூக்கு எல்லாமே இருக்கு. இதுல எங்கடா சாதி மயிறு வந்துச்சு? ஒரு படம் ரிலீஸா இருக்கு, அந்த படத்தை படமா பார்க்காம அதுல அரசியலை நுழைச்சு அவரு 1000 கேள்வி கேட்டு என்னென்னலாம் பண்றீங்க. இப்ப நம்ம தளபதி விஜய் நான் எடுத்துக்கங்க. சினிமால இருக்கிற வரைக்கும் அவர் விஜயா, அரசியலுக்கு வந்தோடனே அவரு ஜோசப் விஜயா. அவர் பேரு ஜோசப் விஜய் தான். அப்ப நீ சினிமாவில் இருக்கும்போது அப்படி சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு இப்ப வரைக்கும் மத சாயம் பூசுறீங்க. அப்பவே மகாகவி பாரதியார் சாதிகள் இல்லையேடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு எழுதி வச்சுட்டு போனாரு. அப்பவும் நீங்க எல்லாம் ஒன்னும் திருந்தாம இன்னும் சாதி சாதின்னு சொல்லிட்டு தெரியுறீங்களேடா. ஒரு பையன் அழுக்கு படிஞ்ச கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டா அவனை வேற மாதிரி பாக்குறது, அவனை உடனே கீழே நீங்க தள்ளிடுவீங்க. இவன் கீழ் ஜாதி அப்படின்ட்டு. நல்லா டிப்டாப்பா இருந்தா அவன் மேல் ஜாதி. இங்க நிறைய கோவில்கள்ல இருக்க ஊர்ல மக்களை உள்ள விடுறதே இல்ல. ஒரு சிலரை கேட்டா அவங்க கீழ் ஜாதி. கோயிலுக்குள்ள வந்தா அவங்க தீட்டு. அது என்னடா தீட்டு? செத்து போய் அவங்க வீட்டுக்கு போனாதான்டா தீட்டு. இவங்க உயிரோட இருக்க மனுஷங்கடா. மனுஷங்களை மனுஷனா மதிச்சு தொலைங்கடா. இது பார்த்ததுல இருந்து ரொம்ப ரொம்ப ஆத்திரமா இருக்குங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாதி வெறி பிடிச்சி அலையிற சாக்கடைகளுக்கு ஒரு பதில் சொல்றேன். உன்னோட பையனாகட்டும் பொண்ணாகட்டும் படிக்கிற ஸ்கூலு, காலேஜ், வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பா ஒரு கீழ் ஜாதி பையன் அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பான். இப்போ எங்க ஃபன் ஃபேக்ட்ஸ் டீமை எடுத்துக்குங்க. மொத்தம் 6 பேர், என்னையும் சேர்த்து. அதுல 2 பசங்க, நான் சொல்றேன் ஓப்பனா சொல்றேன், எஸ்சி பசங்க தான். நான் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது அதுல இருந்துச்சு கேஸ்டி எஸ்சின்னு. அதுக்கு நான் அவனா, டேய் மைக்கு தொடாதுரா, டேய் ஸ்கிரிப்ட் எழுதாதுரா, டேய் எங்க கூட சாப்பிட வராதுரா, டேய் டப்பிங் பேசாதுரா, நீ எந்த வேலையுமே பண்ணாதுரான்னு நான் சொல்ல முடியும். அப்புறம் எதுக்கு நான் அவனுல வேலைக்கு எடுத்திருக்கேன்? நேற்று எங்க டீமோட ஒரு வீடியோ பார்த்தங்க. நான் சொன்னேன்ல, பைசன் படத்தோட ஒரு பிரஸ் மீட் தான். மாரி செல்வராஜ் அவர்களா மீடியா கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். சின்ன தம்பி, சின்ன கவுண்டரு, நாட்டாம, இதெல்லாம் அது ரிலேட்டட் படம் தானே. அப்பெல்லாம் கேள்வி கேட்காதவங்க ஏன் இப்ப கேட்கறாங்க? ஏங்க அதுல எங்க ஏன் கேஸ்ட் வந்துச்சு? ஒரு படத்தை படமா பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லையே. அதுக்காக தியேட்டர் வாசல்ல போய் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், விட மாட்டோம்னு போராட்டம் பண்றானுங்க. மைக்காரனுங்க சுத்தி வந்து நின்று மாரி செல்வராஜ் படத்தோட டீமையும் தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன சாதி வெறிய தூண்டுறீங்களா? அப்பவே கேட்டிருக்கணுமே. சாதி வெறிய தூண்டுனா சின்ன கவுண்டர் நாட்டாம சூரிய வம்சம் அப்ப இருந்து பாருங்க. எப்பவோ காலம் கடந்த ஒரு பழைய விஷயத்த நீங்க இப்ப ட்ரெண்ட் பண்றீங்க. அப்ப நீங்க தாராளமா கேட்கலாமே. சின்ன கவுண்டர் அந்த மாதிரி படங்கள்லாம் அதுவும் சாதி ரிலேட்டட் படங்கள் தானே. அப்ப அதுக்கு நீங்க ப்ராப்ளம் பண்ணலாமே. ஆனா நீங்க பண்ண மாட்டீங்க. நீங்க இதுக்கு மட்டும் தான் பண்ணுவீங்க. ஏன்னா இவங்க கீழ் ஜாதி, எஸ்சி காஸ்ட். இப்பெல்லாம் ஒரு பையனும் பொண்ணு லவ் பண்ணி உங்க வீட்டுல போய் சொன்னா அவங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் கேட்கறதே அவன் என்ன ஜாதி, என்ன காஸ்ட், என்ன குலம், என்ன சாமி கும்பிடுறாங்க, இதைத்தானே கேட்கறீங்க. அதை விட்டு போட்டு அவன் எங்க படிக்கிறான், என்ன படிச்சான், எவ்வளவு சம்பளம் வாங்குறான், அவன் வீடு எப்படி, அவங்க அப்பா அம்மா எப்படி, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களே. இதுதானே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சாதி தானே ஃபர்ஸ்ட் உங்க கண்ணுக்கு தெரியுது. எங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மனசாட்சி தொட்டு. ஏங்க எங்க ஃபன் ஃபேக்ட்ஸ் டீம்லயே பசங்க நாங்க எல்லா சாதி மதம் பார்க்காம ஒற்றுமையா இருப்போம். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? ஏன் எப்ப வருவான், எப்ப பிரச்சனை பண்ணுவான், நாங்கெல்லாம் ஒரே ரூம்ல இருக்கோம். நான் சம்பளம் கூட யாருக்கும் தர்றது இல்ல. பசங்க சொல்லுவானுங்க சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்குங்க, கண்டிப்பா ஏதாவது நமக்கு காசு வரும், அதுல ஏதாவது சம்பளம் கொடுங்க, நாங்க பெட்ரோல் அலவன்ஸுக்காக வச்சுக்குவோன்ட்டு. நான் சேனல் ஆரம்பிச்சு 1 மாசம் தான் ஆச்சு. எனக்கு நீங்க இவ்வளவு ஆதரவு தரீங்க. நான் போய் இந்த நேரத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுன்னு வச்சுங்களேன், என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஓ சப்ஸ்கிரைபர் வருது, இவங்க மைண்டு காசுக்கு போயிருச்சுன்னு தான் யோசிப்பாங்க. அதனாலதான் நான் சப்ஸ்கிரிப்ஷன் கூட வேணாம் அப்படிங்கிற முடிவுல இருக்கேன். சரி என்னமோ விடுங்க, அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். இந்த வீடியோ பைசன் பிரஸ் மீட்டை நீங்க ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும் மாரி செல்வராஜோட பதில்கள் எப்படி இருக்கு, மீடியாக்காரங்க எப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு. ஒரு மனுஷனை இந்த அளவுக்குலாம் நீங்க நோகடிக்க கூடாது, இழிவுபடுத்த கூடாது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. யூடியூப்ல அதான் வந்துட்டு நிறைய சமூக வலைத்தளங்கள் அதான் வருது. 1990 நடந்த விவரங்கள் வேற, தற்போது நடைபெறக்கூடிய விவரங்கள் வேற. ஏன்னா இப்ப யாரும் பெரிய அளவுக்கு ஜாதியாக பார்க்கல. நீங்க ஒத்துக்குவீங்களா? இப்படி இங்க வந்து உட்காந்து சொல்வீங்களா?
சமூக வலைத்தளம் இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு சாதாரண சரி அது இருந்ததா அதுல பட்ட வழியை அனுபவிச்ச ஒருத்தன் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற ஒரு விக்டிம அதுல அந்த வாழ்க்கையை அனுபவிச்ச நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க திருப்பி அதை நெகட்டிவ் செட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விக்டிம இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய வெற்றியாளர் கணேசனை வந்து ஒரு கதை சொல்ல சொல்லுவீங்களா? அவர் கதையை சொல்லக்கூடாது எப்படி சொல்ல முடியும்? அந்த சூழல் இல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அது மக்கள் முடிவு பண்ணிட்டு கதை ஏன் எடுக்கப்பட்டது, திரைக்கதை ஏன் எடுக்கப்பட்டதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். சென்சார் இருக்கு, அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நான் படங்கள் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு தனி மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கோ ஒவ்வொரு தனி மனுஷனையும் திருப்திப்படுத்த முடியாது. எனக்கு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. நான் அந்த நாட்டோட பிரஜை, திருப்பி சொல்றேன். நீங்க திருப்பி இந்த கேள்வி இருக்கனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னை பாதித்த கதை, என் அப்பாவின் கதை, என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான நான் சாக வரைக்கும் சொல்லுவேன். ஓகேங்களா? அதை அரசாங்கம் முடிவு பண்ணும், என் சட்டத்திட்ட முடிவு பண்ணும். தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு தனி மனுஷனையும் உங்க வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. நீங்க உங்க வாழ்க்கையை வலிச்சு நீ பார்க்க கூடாது. எனக்கு சட்டம் ஒன்று இருக்கு, அரசாங்கம் ஒன்று இருக்கு, சென்சார்னு ஒன்று இருக்கு. நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டு தான் கதையை சொல்றேன். சொன்ன மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க. மாரி செல்வராஜ் சாதிக்கு எதிரானவர் அப்படி ஸ்டாம்ப் குத்தப்படும். அந்த ஸ்டாம்ப் நான் வரவேற்கிறேன். மாரி செல்வராஜ் சாதி மனநிலைக்கு, ஏன்னா மாரி செல்வராஜ் சாதியால ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான ஆள். தமிழ் சினிமாவில் அப்படி ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா மாரி செல்வராஜ்ங்கிறவன் இங்க இருந்து கிளம்பி போனதுக்கான வழியும் வேணும் அவனுக்கு தெரியும். அதை மறந்துட்டு நீ சாதாரணமா ஆடு சாதாரணமா பாடுன்னு என்னால முடியாது. மறுபடியும் சொல்றேன், நான் ஆணித்தரமா சொல்றேன், மாரி செல்வராஜ் மேல ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. அந்த ஸ்டாம்ப் மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். நீங்க நடத்தி மாத்தாதீங்க, மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். முதல்ல முன்னால கத்தியார் ஓலை தூக்குறாதான் சாதி மோதல் வரும். ஆனா நீங்க துணை கையில எடுத்துட்டு ஒரு மோதல் போக்கு சொல்றாங்க. எங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? இல்ல ஒட்டுமொத்த படத்தையும் 5 படத்தையும் என்ன சிஎம் பாராட்டியிருக்காரு, என்னோட கவர்மெண்ட் பாராட்டியிருக்கு, எனக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. நீங்க திருப்பி 10 பேர் எங்கேயாவது வந்து பேசுறத மட்டுமே அதையே திருப்பி நெகட்டிவ் செட் பண்ண பாக்கீங்க. கஷ்டப்பட்டு வேதனையும் வலியுமா ஒரு நெகட்டிவ் செட் பண்ண ஒரு நெகட்டிவ் மாத்த முயற்சி பண்றோம். எவ்வளோ 10 பேர் உட்கார்ந்து சொல்ற நெகட்டிவ் திருப்பி மாத்துறீங்க. நீங்க இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது, இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே ஒரு நெகட்டிவ் இருக்கு. அந்த நெகட்டிவை உடைக்கணும், அந்த நெகட்டிவை மாத்தணும், அந்த நெகட்டிவை டோட்டலா சேஞ்ச் பண்ணணும். சமூகங்களுக்குள்ளேயே ஒரு சாதியை பற்றியான ஒரு தெளிவான புரிதலை உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வேதனை படம் எடுக்கிறோம். திருப்பி எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு 50 பேர் பேசுறத வந்து அந்த நெகட்டிவ் இப்படி சொல்றாங்கன்னா சொல்லத்தான் செய்வாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது பேஷண்ட் கத்ததான் செய்வாங்க. ஆனா அந்த நோயை போக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. சாக வரைக்கும் இருக்கும். அழுத்தங்கள் இருக்குதா? என்ன அழுத்தங்கள்? எக்ஸ்டர்னல் பிரஷர் எதுவும் உங்களுக்கு இருக்குதா? இதே மாதிரி அழுத்தங்கள் இல்ல. ஒரு பயணிக்கிற படைப்பாளியா நீங்க இருக்கும்போது அழுத்தங்கள் எதுவும்? பொறுப்பு இருக்கு. அழுத்த வேற, பொறுப்பு வேற. ஒரு படைப்பாளியா உங்களை ரொம்ப அதிகமா நம்பும் போது, ஒரு சினிமா தாண்டி என்டர்டைன்மெண்ட் தாண்டி உங்களை போர்ஸ்டா நம்புறாங்க. நீ ஒன்னு சொன்னா அதை உண்மைன்னு எடுத்துக்குவேன் நம்புறாங்க. அப்போ அந்த உன்னோட படத்தை நான் பார்க்கும்போது நான் சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன். மற்ற சினிமாவை பார்க்குற மாதிரி உன் படத்தை நான் பார்க்க மாட்டேன். உன் சினிமாவுக்கு நான் ஸ்பெஷலா பார்ப்பேன். உன் சினிமாவை நான் தீவிரமா கண்காணிப்பேன். உன்னோட சினிமாவை நான் வந்து நோட் பண்ணிக்குவேன். உன்னோட சினிமாவை நான் அண்டர்லைன் பண்ணிக்குவேன்னு சொல்றதுனால எனக்கு பொறுப்பு அதிகமா இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும்போது மாறி படம் பார்க்க போறோம். அதுல ஏதோ ஒரு விஷயம் கடத்தப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த உண்மை சமூகத்துக்கு தேவையானதா இல்லையானதா அப்படிங்கிறத டிபேட் கிரியேட் ஆகும். அப்படிங்கும்போது வெறுமனே படம் நல்லா இருக்கு கொண்டாடுறாங்க, படம் வேகமா போகுது, படம் குதிரை வேகத்துல ஓடுது, அதை வச்சு வைக்க முடியாது. இந்த படம் மக்களுக்கு என்ன கடத்துச்சு அப்படிங்கிற பொறுப்பு இருக்குல்ல. அப்போ எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி ஷார்ட்டை யோசிக்கும் போது நான் ஏதாவது தப்பா வைக்கிறேனா, வெறும் சினிமாவுக்காக வைக்கிறேனா, இல்ல படம் ஸ்லோவா போனா கூட பரவாயில்ல, நான் நேர்மையா கையாளுறேனா அப்படிங்கிற பொறுப்பு வந்து இருக்கு. அந்த பொறுப்புக்குள்ள சின்ன அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தம்ங்கிறது கமர்ஷியல் அழுத்தம், அதாவது சோசியல். என் கூட சேர்ந்து கமிட்மெண்ட் என் கூட வேலை பார்ப்பாங்கல்ல, இப்ப எனக்கு இது இருக்கு, ஆனா அவங்களுக்குலாம் அது இருக்காது. அப்ப அவங்க வேற ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அப்ப அவங்களையும் நானும் பேலன்ஸ் பண்ணி நான் இதை சொல்றேன். இப்ப ஏன் இடையில வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டா பேசணும்னா, திருப்பி இந்த ஒரே நெகட்டிவை கேட்டு எந்த பிரஸ் மீட் வந்தாலும் இப்படி சொல்றாங்களே. 5 படமா உங்களுக்கு தெரியும். அந்த 5 படத்தையும் தாண்டி தான் படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 5 படத்தையும் மக்கள் பெருசா கொண்டாடுறாங்க. அப்ப இவ்வளவு மக்கள் கொண்டாடுற ஒரு விஷயத்த அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒரு 10 பேர் பண்ற நெகட்டிவ் செட் பண்ணி எனக்கு திருப்பி இருக்குல்ல, அது ரொம்ப பெயினா இருக்கு. அதிகமா இருக்கு உங்க படம் அந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி. இல்ல அதான் சொல்றேன். இல்ல அப்படி ஒண்ணு இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை அப்படி ஒரு பொறுப்பு எனக்கு என்னையால ஒரு நடந்துச்சுன்னா நான் பொறுப்பேற்றிருப்பேன். அதை பத்தி நான் பேசியிருப்பேன்.
சாதியை பற்றி உங்களுக்கு வந்து உங்க நோயை பற்றி ஒரு சாதியை பற்றி உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு வலியும் பெயினும் வருதுலாம் வராம உங்களுக்கு வந்து பயம் வந்துச்சு அப்படின்னா அந்த பயத்துக்குள்ள நீங்க ஆட்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன், தைரியமா தான் சொல்றேன். என் லைஃப்ல நான் வந்து கடந்து இழுத்தம் வந்தது. நான் ஒரு ஒரு படத்துக்கு 100 நாள் வேலை பார்க்குறேன், ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தை உழைக்கிறேன், ராத்திரி பகல வேலை பார்க்குறேன். இது எல்லாம் வெறுமன கமர்ஷியலுக்காக நான் பண்ண விரும்பல. எனக்கு ஒரு கடமை இருக்கு, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஒரு பாடம் இருக்கு, நான் படிச்சிருக்கேன், வாசிச்சிருக்கேன், நான் நிறைய தலைவர்களை பின்பற்றியிருக்கேன். எனக்கு ஒரு அத்தனையும் சாதாரணமா பொழுதுபோக்கா மட்டும் செஞ்சுட்டு போய் தூங்க முடியாது. நான் வந்து குறைந்தபட்சம் நான் வேலை பார்க்கறதுக்கு அர்த்தம் வேணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு நான் இல்லாம போயிட்டா கூட மார்க் செல்வராஜ் படம் எடுத்தான்னு சொல்லாம மார்க் செல்வராஜ் இதெல்லாம் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணுமே நீ மறுபடியும் திருநெல்வேலினா அந்த பதத்தை அந்த நகைச்சுவை மாத்ததுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நீங்க சொல்லும் போது திருநெல்வேலியில எனக்கு கீழே மண் கால வச்சாலே எனக்கு ஒரு பதட்டமா இருக்கு. அதான் இப்ப கேக்குறீங்கல்ல அந்த கேள்வியெல்லாம் திருநெல்வேலியில வேற எங்கேயும் கேட்க மாட்டாங்க. அப்படி திருநெல்வேலியில வந்தாலே இந்த கேள்வி கேட்பாங்க. அதிகமா ரசிகர்கள் உங்களோட படங்களை பார்ப்பதும் நீங்க அதிகமா உங்களோட பாச வச்சுக்க அதனாலதான் கேள்வி இல்ல. ஏன் நான் திருநெல்வேலி ஏன் பதட்டமாக சொல்றேன்னா, நீங்க வேற எங்க நடந்தாலும் வேற ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு வேற சாயம். திருநெல்வேலியில நடந்தா டைரக்டா அதுக்கு ஒரு சாயம் இருக்கு. ஓகேங்களா? அப்ப எனக்கு மெசேஜ் வரும்போது வாட்ஸ்அப் ஓபன் பண்ணும்போது அவ்வளவு பதட்டமா இருக்கும். ஆமா, நிச்சயமா. ஏன்னா திருநெல்வேலியில ஒரு சம்பவம் நடக்குது, தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடக்குது, விருதுநகர்ல ஒரு சம்பவம் நடக்குது, மதுரையில ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது, அப்ப திருப்பி எப்படி மூவ் ஆன் பண்றது அப்படிங்கிற குழப்பம். ஏன்னா ஏதோ வகையில அதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணங்கள் இருக்கும். வெறுமனா பேப்பர் நியூஸா இல்ல ஒரு செய்தியா எங்க கடந்து போக முடியாது. நான் கடந்து போக விரும்பல. அப்படி ஒருத்தர் இருக்கிறதே ஒரு பிரச்சனை. நீ வந்து சினிமாக்காரன்டா, நீ கடந்து போன்னு சொல்றது அயோக்கியத்தனமா நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பொறுப்பு ஒரு சமூகம் இருக்கு. ஓகேங்களா? இப்ப தொடர்ந்து நடந்த இந்த நம்ம தேர்தல் மாணவர்களுக்கு எதிரான ஒரு கொடுமைக்கெல்லாம் மாரி செல்வராஜ் உடனே அதுக்கு பதிலடியா உடனே ட்விட்டர்ல தெரிஞ்சார். ஆனா 41 பேர் கரூர்ல இருந்தாங்க. ஆனா மாரி செல்வராஜ் வந்து வாயே திறக்கல. நீங்க இல்ல பதிவு நான் போட்டேன், ட்விட்டர் போட்டேன். இல்ல எனக்கு புரியல, எல்லாத்தையுமே மாரி செல்வராஜே பண்ணணும். இதுல புரியல. இப்ப புரியுதா? நான் கேட்கட்டுமா? நான் திருப்பி கேட்ட தாங்குவாங்களா? இதான் நீங்க பண்ணி நான் எனக்கு பார்க்க நேரம் சரியா போகுது. நான் மாரி செல்வராஜ் உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசல அப்படிங்கறதுக்காக தான். புரியுதா உங்களுக்கு? திருப்பி எல்லா சுமையும் எங்க மேலேயே ஏத்தாதீங்க. திருப்பி இத்தனை பேர் இதுல விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் ட்விட் போட்டேன், இவ்வளவு பேர் பேசின உலகமே கதறின ஒரு விஷயத்துக்காக மாரி செல்வராஜ் பேசுறேன்னு அண்டர் பண்ண நீங்க மாரி செல்வராஜுக்காக நடந்த அநீதியா மாரி செல்வராஜ் சொல்லும் போது அதை ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்க. அதை ஞாபகப்படுத்தான்னு சொல்றீங்க. அதைத்தான் சொல்றேன்ல, அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது மறுபடியும் இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கும்போது அவங்க மேல பயங்கரமா நீங்க சுமையை ஏத்துறீங்க. நாங்களே 1000 சுமையோட அந்த படங்களை பண்றோம். எங்க ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, சென்சாரை கன்வின்ஸ் பண்ணி, நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி அது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டா மாத்தி இவ்வளவு திருப்பி எங்கிட்ட வந்து ஒரு படம் இதை செஞ்சீங்களா, நீங்க அதை செஞ்சீங்களா? அப்படிலாம் கிடையாது. அது ஏன்னா காரணம்னா உங்களை நோக்கி நீங்கள் உண்மையை அணுகும் போது உங்களுக்கு பதட்டம் வரும். உங்க கண்ணு முன்னாடி ஒரிஜினலா உன்னை பார்க்கும்போது நீங்க உணர்ச்சியை கடத்தியே ஆகணும். அது உணர்ச்சி பயமா இருக்கலாம், மரியாதையா இருக்கலாம், பிரியமா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு என்ன சொல்றது சரியான விஷயம் சொல்லிட்டான்னு கை தட்டலாம், இல்ல இப்படி சொல்றானேன்னு கோவம் வரலாம். அதெல்லாம் வந்தாதான் படைப்பு. மை டியர் மக்களை, நான் உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்க எங்களுக்கு சீனியர். ஒரு படத்தை படமா மட்டும் தயவு செஞ்சு பாருங்க. அதுவும் இல்லாம இந்த சாதி கீழ் ஜாதி இவங்க கூட சேராத பேசாத இருக்கிறத உங்க பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ சொல்லாதீங்க. அது அடுத்த ஜெனரேஷன், அடுத்தடுத்து வரப்போற ஜெனரேஷன்ல ரொம்ப பாதிக்கும். எங்களுக்காக ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ஒரு சிலருக்கும் மனசுல ஓரத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தப்பு, இதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது, இது ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைகளை பாதிக்குங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா வரும். இதை ஏன் நாங்க திரும்ப சொல்றோம்னா, உங்க பசங்க மனசுல நீங்க இதை விதையா விதைச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிரும். அவங்க யாரு கூடயும் சேர மாட்டாங்க. ஒருவேளை இவங்க கீழ் ஜாதி பசங்களா இருப்பாங்களோ பொண்ணுங்களா இருப்பாங்களோ, நம்ம இவங்க கூட பேசலாமா வேண்டாமா, அப்படி பேசினா ஏதாச்சும் ஆயிருமோ, யாரோ நினைப்பாங்களோங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்க வீட்டு பிள்ளையா கேட்கிறேன், தயவு செஞ்சு இந்த சாதி வெறிய இப்பவே கிள்ளி எரிஞ்சிருங்க ப்ளீஸ். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து நீங்க எதிர்பார்க்கிற பொலிட்டிக்கல் ஃபன்னி வீடியோ நம்ம டீம் பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபன் ஃபேக்ஷன் டீம்.